பராசர ஜோதிட மணிமன்றத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அட்மின் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும், அட்மின் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா சுவாமி அவர்களுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அனைத்து குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கரூர்லேருந்து சந்திரா வரதராஜ் அடியனது அன்பான பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும். இன்று சந்திரன் ஐயா ஒரு ஜோதிட ஆய்வு, திருவாதிரை சுவாதி சதயம் இதன் தன்மைகளும் இதன் உண்மைகளும் என்ன என்பதை பற்றி தங்களின் அனுபவத்தை பதிவிடலாம் என்று ஒரு தலைப்பு கொடுத்துள்ளார். மிகவும் அற்புதமான தலைப்பு. அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரமாகும். இந்த ராகு திசை என்பது 16 வருடங்கள் மொத்தம். ராகுவுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்ற காரணத்தால் ராகு நின்ற வீட்டு அதிபதியின் நிலையை கொண்டே ராகு அதன் பலனை தருவார். பொதுவாக ராகு பகவான் 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்று சுப கிரகங்களின் சேர்க்கையை பெற்றிருந்தால் மட்டுமே நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு மன தைரியம் உண்டாகும். ராகு நின்ற வீட்டு அதிபதியும் பலம் பெற்றுவிட்டால் அதிக சம்பாதிக்கும் யோகம், வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உற்றார் உறவினர்களின் ஆதரவு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் யாவும் சிறப்பாகவே இருக்கும். புதுமையான கட்டிடங்களை கட்டுவது, புதுமையான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது போன்றவற்றில் ஈடுபட்டு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதுவே ராகு பகவான் அசுப பலம் பெற்று ராகு நின்ற வீட்டு அதிபதியும் பலம் இழந்தால், ராகு திசை நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கும் சூழ்நிலையும், உடலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை, மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு கொடுக்கும். ராகு அதிக முன்கோபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், தவறான பெண்களின் சேர்க்கைகள், பிள்ளைகளுக்கு தோஷம், அரசு வழியில் தண்டனை பெற வேண்டிய நிலை, அபராதம் கட்ட வேண்டிய போன்ற பல துக்க பலன்கள் பலம் இழக்கும் பொழுது ஏற்படும். மேலும் உடல் நிலையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உண்ணும் உணவே விஷமாக மாறும் சூழ்நிலைகளும் ஏற்படும். இந்த திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரங்கள் ராகுவுக்கு உடையது என்றாலும், ஒருவருக்கு 3வது தசையாக வந்தால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். குறிப்பாக ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3வது தசையாக ராகு திசை வரும். இக்காலங்களில் எதிலும் அவர்கள் சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. மேலும் ராகு பகவான் பலமாக அமையப்பெற்று குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் நல்ல உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு போன்ற ஆற்றல் உண்டாகும். இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை, நல்ல அறிவாற்றல், புத்தி கூர்மை, ஸ்பெசிகுலேஷன் மூலம் தனச்சேர்க்கை உண்டாகும். மத்திய பருவத்தில் நடைபெற்றால் எதிர்பாராத தனச்சேர்க்கை, புதிய வாய்ப்புகள் தேடி வரும், எதிர்பாராத உயர்வுகள் உண்டாகும். அதே முதுமை பருவத்தில் நடைபெற்றால் வசதி வாய்ப்புகள், எதிர்பாராத தனச்சேர்க்கைகள், செய்யும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். அதுவே ராகு பகவான் பலமிழந்து திசையானது குழந்தை பருவத்தில் நடைபெற்றால் ஆரோக்கிய பாதிப்பு, பெற்றோர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். இளமை பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் தேவையில்லாத தடை, தேவையற்ற நட்புகள், தீய பழக்கங்கள், பெற்றோர்களிடம் அவப்பெயர் உண்டாகும். அதேபோல் மத்திம வயதில் நடைபெற்றால் மன வாழ்க்கையில் பிரச்சனை, எடுக்கும் முயற்சிகளில் தடை, முரட்டுத்தனமான ஒரு செயல்பாடுகள், அவப்பெயர் ஏற்படும். முதுமை பருவத்தில் நடைபெற்றால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் மற்றும் உண்ணும் உணவே விஷமாக மாறும் நிலை ஏற்படும். மேலும் இந்த ராகு திசை 18 வருடங்கள். இதில் சுய புத்தியான ராகு புத்தியின் காலம். இதில் சுமாரான பலன்களை ஏற்படும். இப்போது நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது முதல் நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம்.
திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு மிதுன ராசியில் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 3வது ராசி காற்று ராசி, உபய ராசி. இந்து புராணப்படி சிவபெருமானின் உக்கிரமான ருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தின் ஆளும் தெய்வமாக கருதப்படுகிறது. மற்றும் இந்த வலிமை மிகுந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் தெய்வம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்த தெய்வம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம், விடுதலை, உடல் வலிமை ஆகியவற்றில் தெய்வத்தின் ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. சக்தி வாய்ந்த கிரகமான ராகுவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் திறனையும் ஒரு தளராத மன உறுதியையும் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு கண்ணீர் துளி, இது உணர்ச்சியை குறிக்கக்கூடிய ராசி. ஆழம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். இது ராகுவின் தாக்கம் தீவிரமாக இருக்கும். இந்த நட்சத்திர ஆர்வம் மற்றும் எழுச்சியை கொண்டு காற்றின் தொடர்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் திறனையும் தூண்டுகிறது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு தொழில்நுட்பம், எழுத்து, ஆராய்ச்சி மற்றும் பயணம் ஆகியவற்றின் வேலைகளை பாதிக்கும். ஆனால் அதே சமயம் ஆழமான மர்மங்களை கொண்டுள்ள இந்த நட்சத்திரம் ஆழ்ந்த நுண்ணறிவு, மறைந்து இருக்கும் உண்மைகள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்வையும் வெளிப்படுத்துகிறது. திருவாதிரை நட்சத்திரம் என்பது அதாவது வானவில் போன்று அதிசயங்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற பிரகாசமான நட்சத்திரமாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியுடன் தொடர்புடையதால் நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரத்தை ஆளும் ராசி. அதாவது விண்மீன் மூலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிறந்த தகவல் தொடர்பு திறன், பல்துறை சிந்தனை மற்றும் ஆர்வமுள்ள ஒரு மனம் கொண்டவர்கள். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப அவர்களின் திறமையையும் அறியலாம். மற்றவர்களை இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் எனலாம். அதேபோல் திருவாதிரை நட்சத்திர முக்கிய அம்சம் காற்று. சுறுசுறுப்புடன் இவர்கள் இருப்பார்கள். அறிவார்ந்த தகவல் தொடர்பு போன்றவற்றில் ஒரு சிறப்பு மிக்கவராக இருப்பார்கள். ஒரு சிக்கலான தன்மைகளை அவர்கள் கண்ணீர் துளி மூலம் வெளிப்படுத்துவார்கள். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம், ஒரு பல்துறை மற்றும் தனித்துவமான ஒரு புதிரான நபராக இருப்பார்கள். வேத சாஸ்திரத்தில் மாயா மயக்கத்திற்கு பெயர் பெற்ற திருவாதிரை நட்சத்திரம் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகும். சுவாச பிரச்சனைகள், ஒவ்வாமை மற்றும் நரம்பு மண்டல கோளாறுகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பாதிப்பை தரும். எனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஒரு நுண்ணறிவு இருப்பார்கள். அதே சமயம் காற்று ராசி என்பதால் ஒரு சில பாதிப்புகளும் அவர்களுக்கு இருக்கும் என்பது தெரிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் ராகுவின் மற்றொரு நட்சத்திரமான சுவாதி. இந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 7வது ராசியான துலாம் ராசியில் இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது சிப்புக்குள் முத்து மாதிரி. இவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று சோம்பல் குணமுடையவர்கள். இவர்களால் பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். மற்றும் இந்த நட்சத்திரம் ஒரு நரசிம்மரின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனுமன் யோகியாக வருவார். இந்த நட்சத்திரத்தின் கடவுள் வாயு என்பதாலும் இவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள். சோம்பேறித்தனம் சிறிது நேரம் இருக்கும், சிறிது நேரம் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இரண்டும் சமமாக இருக்கும் இவர்களுக்கு.
இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சித்துக்காடு ஸ்ரீ தத்தீஸ்வரர் கோயில் இதில் சென்று வழிபட நன்மை உண்டாகும் அவர்களுக்கு. இவர்கள் ஒரு நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்குரியது. 4 பாதங்களும் முழுமையாக கொண்ட நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம் இந்த நட்சத்திரங்கள் திருமண பொருத்தம் சிறப்பாக இருக்கும். மற்றும் பரணி நட்சத்திரம் சிறப்பானதொரு பொருத்தமாக அமையும். இந்த ராசிக்காரர்கள் அன்பு மனம் கொண்டவர்கள், இரக்க குணமுடையவர்கள், இரக்க சுபாவமும் உடையவர்கள், மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு ஒரு இளமை தோற்றம், அழகு கொண்டவர்களாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஒரு பல துறை சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில் இவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களும் ஸ்ரீ சித்துக்காடு தத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம். கிருஷ்ணரை வழிபடலாம். பெண்களுக்கு நல்ல சரியான வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது மகாலட்சுமியின் அருள் பெற்ற நட்சத்திரம். எனவே இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு சிறப்புள்ள நட்சத்திரமாக ராகு நட்சத்திரத்தில் கருதப்படுகிறது. அடுத்து சதயம். இந்த சதயம் நட்சத்திரம் கும்பராசி, அதாவது காட்டு ராசி, காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த சதய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வருபவர் அர்த்தநாரீஸ்வரர் எனலாம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் சதயம் நட்சத்திரத்துக்கு ஒரு முழுமையான ஒரு அருள் புரியும் தெய்வம் எனலாம் அர்த்தநாரீஸ்வரர். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபடலாம். அதாவது இந்த திருச்செங்கோட்டில் இத்தலத்தில் இறைவி தவம் செய்து இறைவனது திருமேனியில் ஒரு பகுதியை தம்முடையதாக பெற்றதாக சொல்வார்கள். மூலவர் 6 அடி உயரம் கொண்டவர், ஒளிப்படாத சுயம்பு திருமேனி. அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்கள் அக்னீஸ்வரர் சிவன் கோவில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கும் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம். இவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் அவர்களால் ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சதயம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், சதயம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் 100 மருத்துவர்கள் என்று பொருள். இவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் ஒரு நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் வசீகரமாக இருப்பார்கள். வியாபார நோக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குணம் இருக்கும் அதிகம். இவர்கள் சற்று ஒரு முன்கோபம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் இவர்கள் பொறுப்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களும் இருப்பார்கள். ஆனால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் சிரமப்படுவார்கள். இது ஒரு காதல் ராசி எனலாம் கும்பலக்கணத்தில் இருப்பதால். ஆனால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் புரிந்து கொள்ளாத மாதிரி இருப்பார்கள். ஆண் பெண் இருவரும் தங்கள் உறுதியைக்கும் ஒரு விடாமுயற்சியாக எந்த தொழிலும் செய்வார்கள். இந்த சதய ராசி இந்த ஆண்களுக்கு உகந்த திருமண வயது என்று சொல்லும்பொழுது 25லிருந்து 30 வரை எனலாம். அதேபோல் பெண்களுக்கு 23லிருந்து 27 வரை செய்தால் சிறப்பு. இவர்கள் என்னவென்றால் இவர்கள் குணம் நாளைக்கு என்ன உடை அணிய வேண்டும், என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை முதல் நாளே முடிவு செய்யும் முன்னெச்சரிக்கை உடையவர்கள் இவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு தொழிலாகட்டும் அலுவலகத்திலாகட்டும் முதன்மை இடத்தில் இருப்பார்கள். இதுபோல ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்ற நட்சத்திரங்களை பற்றி அதன் குணங்களை பற்றியும் நிறைய சொல்லலாம். ராகுவை பார்க்கும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பலன்கள் பார்க்கும்
சுபகிரகங்கள் அசுப கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பது அடியேனது ஒரு சிறிய கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள்.